பிரசாதம்னாவே தனி சுவைதானுங்க. தம்பி அந்த சுண்டலையும் அந்த சக்கரை பொங்கலையும் எவ்வளோ அருமையாக ரசித்து ருசித்து சாப்பிட்றான்னு பாருங்களேன். ஏன்னா கையில் வாங்குறீங்க இன்னைக்கு? சக்கரை பொங்கல் கையில் சொன்னோம்னா ஏன்னா பிரசாதம் கையில் வாங்கி சாப்பிடணுமா? ஆமாம். எனக்கு இத்தனை நாள் தெரியாது போயிட்டுதா. பிரசாதம் எப்படி கொடுக்க முடியாது நாங்கள். ஆமாம். அன்னைக்கெல்லாம் தடத்தில் வாங்கினீங்க? அது சாப்பாடா? கோவில் விசேஷங்கள், கும்பாபிஷேகம், பொங்கல் எதாக இருந்தாலும் நல்ல அன்னதானம்ங்க. அந்த அன்னதானத்துக்கு முதல்ல நமக்கு வந்து அந்த சக்கரை பொங்கல் சுண்டல் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தொடங்கணும்னா தான் அந்த அன்னதானத்தையே தொடங்குற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம கோயில் புத்தூரம்மன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் வந்து மண்டல விசேஷம் நடத்துதுங்க. அந்த 48 நாள் மண்டல விசேஷத்தில் ஒரு நாள் நிகழ்வு தான் நம்ம வந்து வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடுங்க. சூப்பர். கொழுக்கட்டை சாப்பிட்டு ஆயில் கடுப்பியால தொகப்பன்னு ஓட்டு முழுங்குன்னு என்னடா எப்படி நடக்குதா? அழுங்காத எத்தனை குடிங்கண்ணா? இது எத்தனை குடி? 10. விநாயகர் சதுர்த்தி. ஓகே, சூப்பர். சக்கரை பொங்கல் 5 கிலோ சுண்டல். எத்தனை கிலோ சுண்டல்? எத்தனை கிலோங்கண்ணா? மொத்தம் எத்தனை கிலோ? 5 கிலோவா? விநாயகர் சதுர்த்தி பிரசாதம். அண்ணா வாண்ணா சாமி. அண்ணா சாமி சாப்பிட வேகக்கூடாது. அண்ணா சாமி சாப்பிட வேண்டாம்னு சொல்லக்கூடாது.